அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டா தவறுகள் நடக்கதானே செய்யும். அந்த பொண்ணு இந்த டைம்ல அந்த புதர்கிட்ட ஏன் போனா, அப்ப தவறுதல் நடக்கதானே செய்யும் அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் இந்த வழக்குக்கு பதில் சொல்லுங்க. இது என்ன வீடியோ அப்படின்னு ஃபுல்லா பார்ப்போம். மீஞ்சூர்ல 17 வயசான ஒரு கல்லூரி மாணவி தன்னுடைய செமஸ்டர் எக்ஸாமுக்காக நைட்டு 10 மணிக்கு தான் வீட்டுல உட்கார்ந்தே படிச்சுட்டு இருக்காங்க. சம்பந்தமே இல்லாம 3 வாலிபர்கள் அந்த வீட்டோட பின்வாசல் வழியா வந்து அந்த பொண்ணை சரமாரியா அறிவாளால வெட்டி இருக்காங்க. இதனால அந்த பொண்ணோட பின்னந்தல, கை, கால்கள் எல்லாத்துலயுமே வெட்டுக்காயங்கள் ஏற்பட்டு வீடு முழுக்க ரத்த வெள்ளமாயிருக்கு. இந்த குழந்தையோட அலறல் சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ஓடி வந்து பார்த்தப்போ அந்த 3 அக்யூஸ்ட்ல ஒருத்தனை மட்டும் பிடிச்சு தர்ம அடி கொடுத்து போலீஸ்ல ஒப்படைச்சிருக்காங்க ஊர் மக்கள். அந்த பொண்ணையும் மருத்துவமனையில அனுமதிச்சு இப்போ அந்த பொண்ணு தீவிர சிகிச்சையில இருக்காங்க. சோ போலீஸ் தரப்புல இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு. அபிஷியலான இன்ஃபர்மேஷன் நமக்கு வரல. பொதுமக்கள் ஒரு அக்யூஸ்ட் அடிச்சு போலீஸ் கிட்ட ஒப்படைக்கும் போதுதான் தெரிஞ்சது அதுல அவன் கஞ்சா போதையில இருந்திருக்கான் அப்படின்னு. வீட்டுல படிச்சுட்டு இருந்த ஒரு பொண்ணை வீடு ஏறி வெட்டணும் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய குற்றம். பெண்களுக்கு வெளியில படிக்கிறதுக்கு பாதுகாப்பு இல்ல, எந்த இடத்துலயுமே பாதுகாப்பு இல்ல, ஏன் தான் வீட்டுல உட்கார்ந்து படிக்கிறதுக்கே பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு வழக்கு எடுத்துக்காட்டு. இது பெண்களுக்கு மட்டும் இல்ல, மக்கள் யாருக்குமே பாதுகாப்பு இல்ல அப்படிங்கிற பயத்தை தாங்க ஏற்படுது. சேஃப்டியை பத்தி பேசுறதுனால இங்க எதுவுமே நடக்க போறது இல்ல. ஏன்னா இன்னைக்கு ஒரு சம்பவத்தை பத்தி பேசுறோம் அப்படின்னா நாளைக்கு இன்னொரு சம்பவத்தை பத்தி பேசுவோம். ஏன்னா இந்த இன்சிடென்ட் எதுவுமே நம்ம வீட்டுல நடக்கல, வேறொரு இடத்துலதான் நடந்திருக்கு அப்படிங்கிற அலட்சியம். இந்த வழக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.